வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. என் பேர் பரிமளச்செல்வம், ஓய்வு பெற்ற வங்கி மேலாளர். என் சொந்த ஊர் மணப்பாறை, நான் வசிப்பது கோவையில். எனக்கு இங்கு வரக்கூடிய சூழல் எப்படி அமைந்தது என்றால், எனக்கு எண்ணம் தோன்றியது என்றால், ஒரு 3-4 வருடத்துக்கு முன்னாடி கொரோனா வந்த சமயம் என்னை சுற்றி நண்பர்கள், உறவுகள் என்று 10-12 பேர்கள் இழக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. ஆனால் பயிற்சி பெற்றவர்கள், யோகா பயிற்சி பெற்றவர்களுடைய நானும் கூட இதில் இந்த கொரோனா காலத்தில் அந்த விளிம்பிற்கு போய் திரும்பினோம், நானும் என் மனைவியும் கூட. ஆனால் இந்த யோகா பயிற்சி பெற்றவர்கள் ஏதோ ஒரு யோகா பயிற்சி பெற்றவர்கள், ஆனால் அவர்களுக்கு பாதிப்பு குறைவாக இருந்தது அல்லது பாதிப்பே இல்லை என்ற சூழ்நிலை இருந்தது. அது எப்படி என்று யோசனை வந்தது. இந்த கொரோனா காலத்தில் என்ன செய்வது என்று தெரியாமல் படிக்க ஆரம்பித்தேன், ஓய்வு பெற்று விட்டது. அப்பொழுது திருக்குறளை படித்தேன், வள்ளலாரை படித்தேன், திருமூலரை படித்தேன். திருக்குறளில் சினம் தவிர்த்தலுக்கு ஒரு 10 பாடல், தவத்திற்கு ஒரு 10 பாடல் என்று நிறைய இன்புட்ஸ் கொடுக்கிறார். படிக்கும் பொழுது ஒரு எனர்ஜெட்டிக்கா இருக்கு. காலையில படிச்சோன்னா சினம் தவிர்த்தாச்சு அப்படின்னு 1 மணி நேரம் 2 மணி நேரம் தான், திரும்ப ஏதோ ஒரு இடத்துல அது வெளிப்பட்டுருது. அப்போ படிக்கிறதுனால பிரயோஜனம் இல்லையா? அப்போ இவ்வளவு படிச்சு என்ன பிரயோஜனம் அப்படின்னு? அப்போ அது பயிற்சி பண்ணணும். அப்போ என்ன பயிற்சி பண்ணலாம், அப்போ எங்க போகலாம் அப்படின்னு ஒரு தேடுதல் வந்தப்போ, எனக்கு ஒரு நண்பர் 2 மாதங்களுக்கு முன்பு அவரிடம் பேசி கொண்டிருந்த பொழுது, அவர் எப்பொழுதும் வாழ்க வளமுடன் என்று சொல்லிக்கொண்டே இருப்பார். அதனால் அந்த தாக்கத்தினால் இங்கு வந்தேன். ஒரு காயக்கல்ப பயிற்சி 2 மாதங்களுக்கு முன்பு கிடைத்தது. இந்த சூழ்நிலையை பார்த்துவிட்டு நான் இங்கு 1 வாரம் இருக்க வேண்டும், என்ன செய்யலாம் என்றேன். அப்போ ஃபவுண்டேஷன் கோர்ஸ் சேருங்கள் என்றார். அதைத் தொடர்ந்து அவர் எனக்கு ஒரு புஸ்தகம் கொடுத்தார், இந்த நூற்றாண்டின் மகான் என்று மகரிஷியை பற்றிய புஸ்தகம். அதை படிக்கும் பொழுது 800 பக்கங்கள் கொண்ட அந்த புத்தகம் இப்பொழுது பிரிண்டில் இருக்கா என்று தெரியவில்லை. அங்கே புக் ஸ்டாலில் கேட்டேன், அவைலபிளா இல்லைன்னு சொன்னாங்க. 800 பக்கங்கள் கொண்ட பெரிய புஸ்தகம். 4 நாட்களில் கண்ணீர் மல்க படித்தேன். ஒருவருக்கு கஷ்டங்கள் வந்தால் அதிலிருந்து எப்படி விடுபடலாம் என்பதற்கு மகரிஷி தான் உதாரணம். அவர் அடையாத உயரமும் இல்லை, வறுமையின் பிடியில் சிக்கி, அதாவது புட்டு வித்து வியாபாரம் பண்ணி தன் குடும்பத்தை காப்பாற்றினார். அந்த சூழ்நிலையையும் ஆன்மீக பாதையிலிருந்து வழுவாமல் இருந்தார். அது மிக மிக ஆச்சரியம். இப்படிப்பட்ட ஒரு மகான் நம் தமிழ் மண்ணில் பிறந்து இந்த உலகத்தையே திருப்பி பார்க்க வைக்கின்ற ஒரு மகான் இருக்கும் பொழுது வேறு எங்கு போவது என்று இங்கு வந்தேன். இங்கு வந்த பின்புதான் தெரிஞ்சது ஒரு ஹோலிஸ்டிக் அப்ரோச். அதாவது உடற்பயிற்சி தனியாக இல்லாமல், மனப்பயிற்சி தனியாக இல்லாமல், உயிருக்கு என்று தனியாக இல்லாமல், எல்லாத்தையும் அளந்து கட்டி அளவாக வாழ்க்கைக்கு தேவையான அளவில் நல்ல பேராசிரியர்களுடன் நல்லபடியாக கொடுத்தார்கள். ரொம்ப ரொம்ப மன மகிழ்ச்சியாக இருக்கிறது. மகிழ்ச்சி என்று சொல்ல முடியாது, ஆனந்தம், பேரானந்தம் என்று சொல்வார்கள். ஆங்கிலத்தில் பிளஷ் அப்படிங்கிற ஒரு வார்த்தை உண்டு. அந்த மாதிரி நான் உணர்கிறேன். மீண்டும் அகத்தாய்வு பிரம்மஞானத்திற்கு வர வேண்டும் என்று கருதுகிறேன். மீண்டும் வருவேன் நண்பர்களுடன் சேர்ந்து. இந்த சூழ்நிலையே மிக அற்புதமாக இருக்கிறது. இது மகரிஷி இருந்த இடம் என்று சொன்னார்கள். இங்குதான் இருந்து அவர் பயிற்சியெல்லாம் கொடுத்தார் என்று சொன்னார்கள். நினைக்கும் போதே ஒரு பெரிய சிலிர்ப்பாக இருக்கிறது. அந்த வாய்ப்பு இத்தனை நாள் கிடைத்து இப்பொழுதுதான் இந்த வயதில் ஏற்பட்டது என்று சில வருத்தம் இருந்தாலும் கூட இப்போவாது கிடைத்தது என்று மகிழ்ச்சியாக இருக்கிறது. இந்த உடற்பயிற்சியை கற்றுக்கொண்டதோடு மட்டுமில்லாமல் தொடர்ந்து கடைபிடித்து அடுத்த ஒரு சில மாதங்களாவது நல்லபடியாக செயல்படுத்தி திரும்ப அகத்தாய்வுக்கு வர வேண்டும் என்று நினைக்கிறேன். நிறைய விஷயங்கள் சொன்னார்கள், ஆனால் இனி வாழ்க்கையில் கிடக்கும் பொழுதுதான் அந்த விஷயங்கள் எல்லாம் திரும்ப திரும்ப வரும் என்று நினைக்கிறேன். அதில் எனக்கு ஒரு பேராசிரியர் சொன்ன ஒரு வார்த்தை ரொம்ப பிடித்திருந்தது. இரவில் தூங்கும் போது மனக்கழிவு இல்லாமலும், காலையில் எழும்போது உடல் கழிவு நீக்கியும் இருந்தால் சிறப்பு. இந்த மொத்த பயிற்சியினுடைய நோக்கமும் அதுதான். சாக்ரட்டிஸ் ஒரு முறை சொன்னார், அவருடைய ஆக்டிவான
வாழ்க்கைக்கு என்ன காரணம் என்று கேட்ட பொழுது த சொல்யூஷன் இஸ் இன் மை ஆக்டிவ் பவுல் அப்படின்னு சொல்வார்கள். அதனால் உடல் கழிவு நீக்கி மனக்கழிவை இரவில் நீக்கி இதற்கு தாரக மந்திரம் இந்த வாழ்க வளமுடன் பயிற்சி மையம் தான். இதை அனைவரும் பயன்படுத்துவார்கள். இங்கு வயது வித்தியாசம் இல்லாமல் 12 வயதில் இருந்து 80 வயது வரையிலும் வந்திருக்கிறார்கள். அனைத்துக்குமான பயிற்சி என்று நினைக்கும் போது ஆச்சரியமா இருக்கிறது. மீண்டும் வருவேன். வாய்ப்புக்கு நன்றி கூறுகிறேன். விடைபெறுகிறேன். வாழ்க வளமுடன்.